என்ன பண்ணி அம்மாடி அமெரிக்கா இன்னைக்கு ஒண்ணு புது பாட்டு இல்லையா? கந்தனுடைய அருளுக்காக காத்திருக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த சிறு வயசுல அந்த காலத்துல ஞான சம்பந்த சுவாமிகள் பாடினதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல இந்த கந்தசுவாமி கோவில்ல இந்த சின்ன வயசுல நீ ஒருத்தன் தான்ப்பா பாடுற. பாடு, கந்தனுடைய அருள் உனக்கு கட்டாயம் உண்டு. வர வேண்டும் வர வேண்டும். என்ன இது? உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. நீங்களே இவ்வளவு தூரம் வச்சுட்டீங்க. உட்காருங்க. இது உங்க பையனா? என் தம்பி. அது அவன் அண்ணி ராமலிங்கம். ஐயா நமஸ்காரம் பண்ணு. தீர்காயுசா க்ஷேமமா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை மாதிரி பெரிய பிரசங்கியா பிரகாசிக்கணும். அதுதான் என் ஆசை. எல்லாம் உங்க ஆதரவு. உட்கார்ந்து. உங்க தம்பி இல்லையா? அதான் அப்படி காலமேகம் மாதிரி கவி மாதிரி பொழியுது. அது சிட்டியாரவாளுக்கு எப்படி தெரியும்? பிள்ளைவாள், நாள் தப்பினாலும் தப்பும். நானும் உங்க தம்பியும் கந்தசாமி கோவில்ல சந்திக்கிறது தப்புறது இல்ல. தினமும் ஒரு பாட்டு பிரமாதமா பாடும். நான் ஒரு சங்கீத பைத்தியம் இல்லையா, ரசிக்கிறது உண்டு. அவன் படிப்புலதான் கொஞ்சம் கவனக்குறவு, சேர்க்க அவ்வளவு சரியில்லை. இதுவரை நான் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓஹோ, அவரா? அவர் பள்ளியில சேர்க்க போறேன். அங்க போகத்தான் நாங்க புறப்பட்டு இருந்தோம். சரிங்க சரிங்க. வயசு ஏற ஏற எல்லாம் தானா சரியா போடுங்க. என்னமோ மொத்தத்துல உங்க தம்பி ஒரு கந்ததாசன். நான் சொல்ல வந்தது மறந்துட்டேனே. என்னது? பிரதி சனிக்கிழமை தோறும் நீங்க நம்ம வீட்டுல பெரிய புராணம் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் தானே? கேட்கணுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. சரி, நான் வரேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கந்தசாமி கோயிலுக்கு நான் தான் புது தர்மகர்த்தா. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி உண்மையான பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு தேவை. ஆமா, சந்தோஷங்க. நான் வரேங்க. வாங்க பாப்பா, புறப்படுவோமா? நாடி ஆயிடுது. வாங்க வாங்க ஐயா. முருகன் அருளால் சகல சம்பத்தும் பெற்று நீடூடி வாழ வேண்டும். சௌக்கியம்தான்? சௌக்கியம்தான். தாங்கள்? முருகன் அருளால் எல்லாம் சௌக்கியம். ஐயா உட்காருங்க. ஐயா, என் தம்பி ராமலிங்கத்தை தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆட்சேபனை? அப்படியே செய்யும். நன்றி ஐயா. ஆமா சபாபதி ஐயா, இன்னும் சில காலம் இவன் உன்னிடமே பயிலலாமே. ஐயா, சாதாரணமான என்னுடைய மாணாக்கன் என்பதை விட மகா வித்வானும் பிரபல உரையாசிரியருமான தங்களிடம் இவன் கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. சபாபதி ஐயா, இது புராணிகளின் சமத்கார பேச்சு. அண்ணன் தானே என்ற சலுகையில் தம்பி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டான். உண்மை ஐயா, உண்மையா. அவன் அறிவில் வல்லவன். அவனை திருத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது. அந்த கவலை என்னுடையது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. அது என்ன? தமிழ் வேதமாகிய திருவாச்சகம். யார் அருளியது? மாணிக்க வாசக சுவாமிகள். சரி, படி. சிவமயம் திருச்சிற்றம்பலம் அன்பேதை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ்வாழ்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். போதும் ராமலிங்கம், இதை முற்றும் பாடம் செய். படித்தபடி நட. குருவின் முதற் கட்டளை. வெற்றி வேர்க்கை தெரியுமா? வெற்றி வேலை தாங்கி நிற்கும் என் ஐயன் ஞான பண்டிதனின் கை நான் தினமும் பார்க்கிறேன். நல்வழி? கந்த வேலை வழிபட்டு வாழ்வதொன்றே நல்வழி.
சட்டாம்பிளே, ஐயா, ராமலிங்கத்தை அழைத்து போய் வகுப்பில் முதலில் உட்காரவை. உத்தரவு. வா தம்பி. என்ன இதெல்லாம்? ராமலிங்கத்தின் திருவிளையாடல். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகிறார்கள். ராமலிங்கம், இது உண்மையா? உண்மை. நீட்டு கையை. கல்விக்கூடம் வருவதாக சொல்லி கந்தகோட்டம் சென்று கண்டவர்களுடன் கைகோத்து ஆடிப்பாடி அலைவது எனக்கு தெரியும். இனி மன்னிக்க மாட்டேன். இடத்தில் அமர்ந்து நேற்று சொன்ன செய்யுளை எழுதி அதற்கு பலவரை எழுதுவா. சட்டாமல, சட்டாமல, ஐயா, என்னடா அடுத்த கலைப்பு. இப்படி வரா? ஆமா, என்ன நடந்தது? எல்லோரையும் படிக்க சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்ன நானும் கேட்டேன். கந்தன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யாரா சொன்னதுன்னு கேட்டேன். ராமலிங்கம் சொன்னா அப்படின்னா. கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் வந்து பாதியில கெடுத்து போட்டீங்களே அப்படின்னு ஏன் பேர்ல பழிய போட்டாங்க. உடனே தண்டனை கொடுத்தேன். உடனே ராமலிங்கம் பையன் வந்து தடுத்தான். கொடுமை, கோதண்டம், அக்கிரமம், மிருகத்தன்மை அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு மிருகம் மிருகம் காண்டா மிருகம், மிருகம் மிருகம் காண்டா மிருகம், மிருகம் மிருகம் காண்டா மிருகம். உங்க தலைய பார்த்தாங்களோ இல்லையோ, அவ்வளவுதான், அப்படியே மாத்தி விட்டானுங்க. முருகா முருகா கந்தா முருகா, முருகா முருகா கந்தா முருகா, முருகா முருகா கந்தா முருகா, முருகா. போதும், நீங்க போதும்னா சரிதான். ராமலிங்கம், எழுதியதை கொண்டு வா. படி. கொண்டாய்ப்படி. காகித பூவில் கசியுமோ பசுந்தே, கற்றாலும் கடவுள் கல்வியல்லவோ கற்க வேண்டும். ஞானப்பசியோ எடுக்கின்றது, நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என யார் அறிவார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு. அவனை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிடு. ஏனென்று கேட்டார், அவன் எங்கள் பள்ளிக்கு தகாதவன் என்று சொல். நீங்கள் சொன்னதாக? ஆமாம், ஆசிரியர் சொன்னார், அவர் கட்டளை என்று சொல். ஐயா, இந்த ஒரு முறை மட்டும் மன்னிக்க வேண்டும். ஏதோ லேசாக மிரட்டுவீர்கள் என்பதற்காக சொன்னேன். மிரட்டுகிறீர்களே ஐயா. சட்டாமில்லை, சொன்னதை செய். சரி ஐயா. கோடி நமஸ்காரம் ஐயா. ராமலிங்கம், அனந்த கோடி ஆசீர்வாதம். சென்று பாருங்க, இப்ப நீங்க செய்த வேலை ஒரு ஆசிரியர் செய்ய தகுந்த வேலையா? செல்வம், அவர் ஒரு அவதார கவி, அமர கவி, அசுர கவி. அவனுக்கு பாடம் சொல்லும் அருகதை எனக்கு இல்லை. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவருக்கு அருகதை இல்லையா? அப்படி ஆத்திரப்படும்படி அவன் என்ன செய்தானோ? புதிதாக ஒண்ணும் செய்யல, வழக்கமா செய்யறதான் செஞ்சான். அதுக்காக அவர் 4 புறம்படி கொடுத்தார். அப்புறம் அவர் ஏதோ எழுத சொன்னார், இவன் ஏதோ எழுதிட்டு வந்தான். அது படிச்சாரோ இல்லையோ, உடனே என்னைய கூப்பிட்டு அவனை எங்க இப்போ அவன் எங்க இருக்கான்? வீதியில நிக்கிறான். தெருவில் நிக்கிறான். தெருவில் நிக்கிறான். நீங்க போயிட்டு வாங்க. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இதோ பாரு, அவன் ஒழுங்கா முறையா படிக்கல. அவனுக்கு இந்த வீட்டுல உண்ண உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லைன்னு சொல்லிடு. ஆத்திரமா இறஞ்சு பேசாதீங்க. அவன் காதல விட போறது ரொம்ப ரோசக்காரனாச்சே. ஆத்திரத்துல அறிவிழந்து பேசுறேன். அவன் காதல விழட்டும்னு தான் கத்தான். ரோசக்காரனா போகட்டும், அலைகட்டும், அவஸ்தப்படட்டும், அப்பதான் புத்தி வரும். சோம்பேறி பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியும். இதோ பாருங்க, அவனை திருத்தணுமே தவிர வீட்டை விட்டு துரத்தலாமா? யோசனை செய்யுங்க. படிப்பில்லாம வைக்கலாம், ஆனா பட்டினியா அலைய வைக்கலாமா? இப்ப படிக்கலன்னா பின்னால பட்டினி. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனா
அவனுக்கு படிப்பு மேல ஓடணும். இதோ பாரு, அவன் படிக்கலன்னா அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேட்டு கேட்டு ஆனதெல்லாம் போதும். இருமா, நான் கேட்க மாட்டேன். அவன் படிக்காம பாழா போனது பாதி காரணம் நீதான். இருமா, அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு பேசின நீ வெளியில போயிட வேண்டியதான். இதோ பாரு, அவன் ஒழுங்காக படிக்கிறதாக சொன்னான்னா தாராளமா உள்ள வரட்டும். அவன் நல்லதுக்குத்தான் சொல்றான். ஏண்டா இப்படி பண்ற? உன்னை பத்தி என்னென்னமோ மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருந்தேன். ஒரு நொடியில எல்லாத்தையும் தூளாக்கிட்டே. ஏண்டா படிக்க மாட்டேங்க? படிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையா நீ? அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தகுந்த படிப்பு இல்லை அண்ணி. எனக்காக நீங்க அண்ணனோட எந்தவித மனஸ்தாபமும் கொள்ள வேண்டாம். அவர் விருப்பப்படியே நடவுங்க அண்ணி. என் மனோபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும். என் கவனமெல்லாம் எங்கேயோ போகுது. ஆனா அதை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல. என்னை காப்பாத்தி என் கந்த பெருமான் இருக்காரு அண்ணி. பிடிவாதத்துல உங்க அண்ணாவை அஞ்சு கொண்டவனா இருக்கிறியே. உங்க 2 பேர் மத்தியில் அகப்பட்டுக்கிட்டு நான் தான் திண்டாடுறேன். ஏண்டா ஒண்ணு செய்வியா? எது வேணும்னாலும் செய்யறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் முகத்தை காட்டுட்டு நீ சாப்பிட்டுதான் போகணும். ரொம்ப தர்ம சங்கடமாக கட்டளை இடுறீங்களா அண்ணி? இதனால உங்களுக்கு இடைஞ்சல் அதிகமாச்சு அண்ணி. இருக்கட்டும், அவர் பழி பாவத்துக்கு ஆளாகாம பாத்துக்கிறது என் கடமை இல்லையா? சரி செய்யற அண்ணி. அண்ணன் மீது எனக்கு ஆத்திரமே இல்லை அண்ணி. என்ன அவர் புரிஞ்சுக்கல. என்னால அவர் விருப்பப்படி நடக்க முடியல. வர அண்ணி. நான் சொன்னது மறந்துடாதே தம்பி. எங்கேயும் போய் அலையாம அக்கா வீட்டுல இருந்துட்டு ராத்திரி இங்கேயே வந்துரு.